பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி தீரா பாலா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி தீரா பாலா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி தீரா பாலா ஐயா பழனிமலை வேலா விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள் ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும் அவர் உளமதில் களிநடம் புரியும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி தீரா பாலா ஐயா பழனிமலை வேலா காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் சர்ப்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும் அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும் வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி தீரா பாலா கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா ஐயா பழனிமலை வேலா யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவா செல்வத்தை வேண்டான்னு சொல்லாதவா யாரும் இருக்க மாட்டான். அதுல இந்த பொருள் செல்வத்தை கலியுகத்திலே வாரி வழங்கக்கூடியவர் குபேரன். இவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கே கடன் கொடுத்ததா சொல்வார். ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாணத்திற்கு குபேரன் கடன் கொடுத்ததா சொல்வார். இவருக்கு சிறப்பான பல பெயர்கள் உண்டு. இவர் அழகாபுரி பட்டணத்துக்கு அதிபதி, ராவணனுக்கு சகோதரன் முறை. இந்த குபேர பகவானை பூஜிப்பவர்களுக்கு அளவில்லாத சம்பத்து ஏற்படும். குபேர சம்பத்து, லட்சுமி சம்பத்து சொல்லுவான். இந்த குபேர சம்பத்துனா திடீர்னு வரக்கூடிய சம்பத்து. லாட்டரி சீட்ல வருது, கேம்லிங்ல வருது, புதையல் கிடைக்கிறது. இப்பெல்லாம் புதையல் கிடைக்கிறது கஷ்டம், ஒரு காலத்துல சொல்லப்பட்டது. இப்ப புதையல் கிடைச்சா அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துணும். நீங்க லாட்டரி சீட்ல கிடைக்கிறது, ஸ்பெகுலேஷன்ல கிடைக்கிறது, இதெல்லாம் குபேர செல்வம்னு சொல்லுவா. இதை தவிர நடைமுறையில பார்த்தா கடுமையான உழைப்புல சில பேருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். கடுமையான உழைப்புனா சின்ன அளவுல ஆரம்பிச்ச வியாபாரம் கோடிக்கணக்கால பெருகும். அந்த கோடிக்கணக்கா பெருகிறதுக்கு காரணமும் இந்த குபேர பகவானோட அருள் தான். யார் குபேரனை பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு குபேரனோட அருள் பரிபூர்ணமா கிடைச்சா
பொருள் என்பது பொன் என்பது சர்வ சாதாரணமா அவ இல்லம் தேடி வரும். இந்த குபேரனை வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு மறுநாள் குபேர பூஜை சிறப்பா பண்ற வழக்கம் வட இந்தியாவில் உண்டு. இவர் நவநிதிகளுக்கு அதிபதி, தங்க நிதி பதும நிதி போன்ற நவநிதிகளுக்கெல்லாம் அதிபதி. குபேரனோட தோற்றம் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கும், ரொம்ப அழகா இருப்பாரு சொல்ல முடியாது, வித்தியாசமா இருக்கும். ஆனா செல்வம் மட்டும் அவர் கொடுக்கக்கூடிய செல்வம் அதிசயத்தக்கதா இருக்கும். அப்படியேப்பட்ட குபேர பகவான பௌர்ணமி காலங்களில் பூஜிக்கலாம், ஜென்ம நட்சத்திரங்களில் பூஜிக்கலாம், சுக்கிரவாரத்துல வெள்ளிக்கிழமையில பூஜிக்கலாம். இந்த பூஜையில வந்து தனியா வழிமுறைகள் இருந்தா கூட நீங்க எளிமையா இந்த ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க. இப்ப சொல்ல போற ஸ்லோகத்தை தினமும் சொல்லலாம். இப்ப சொல்ற ஸ்லோகத்தை நீங்க தினமும் சொல்லலாம். குபேரனோட படம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும், அந்த படத்தை வச்சு தொடர்ந்து சொல்லுங்க. குபேரனோட அருளாகப்பட்டது கிடைக்கும். இப்ப சொல்ல போற தொலைக்காட்சியில தெரியுது பாருங்க, அந்த ஸ்லோகத்தை நீங்க நிதானமா எழுதிக்குங்க, தொடர்ந்து சொல்லுங்க. எழுதிக்குங்க அப்படியே. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய மிருதிமே தேஹி தாபய ஸ்வாஹா. ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய மிருதிமே தேஹி தாபய ஸ்வாஹா. இந்த ஸ்லோகத்தை நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. இந்த குபேர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. இந்த குபேர மந்திரத்தோட சேர்த்து இந்த காயத்ரியும் சொல்லலாம். குபேர காயத்ரின்னு இருக்கு. இது வந்து குபேர காயத்ரி, குபேர காயத்ரியும் நீங்க தொடர்ந்து சொல்லலாம். இப்ப இந்த குபேர காயத்ரி இந்த தொலைக்காட்சி பட்டியல தெரியுது பாருங்க. ஓம் யக்ஷேசாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். மறுபடியும் இப்ப சொல்றேன், அப்படியே பாருங்க, தொலைக்காட்சியை பார்த்து எழுதிக்குங்க. ஓம் யக்ஷேசாய வித்மகே வைஸ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இந்த குபேரனோட காயத்ரி மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லுங்க. குபேரனோட அருள் இருக்கிறவாளுக்கு கடன்கள் எல்லாம் அடையும், தீராத தொல்லை தீரும், பயம் இருக்காது, கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள்லாம் சாதகமாகும், வராத பணம் தேடி வரும். எந்த பணம் வரலன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் தேடி வரும். இது கடன் ரோக நிவாரணங்களுக்கு குபேரன் அருள் கட்டாயம் தேவை. இந்த குபேரனோட படம் வச்சு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. வெள்ளிக்கிழமையும் விசேஷம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பௌர்ணமி காலங்களும் ரொம்ப விசேஷம். ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் பொழுதும் குபேரனை வழிபாடு பண்ணால் அந்த நல்ல காரியத்திற்கு தேவையான பணம் வந்து தடையில்லாமல் வரும். குபேரனை நல்ல காரியத்திற்காக பூஜை பண்ணால் அந்த பொருளாகப்பட்டது பணமாகப்பட்டது கட்டாயம் அந்த இல்லம் தேடி வரும். அந்த வீட்டில் வந்து பசுக்கள்லாம் பெருகும்னு சொல்வா. சொந்த வீடு அமையும், கடன்கள் கட்டுக்கடங்கும், வரவுகள் பெருகும், செலவுகள் குறையும். அந்த இல்லத்துல எப்பயுமே நாதஸ்வரம் மூலம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது சுபகாரியங்கள் தொடர்ந்து நடக்கும். குபேரன் மனது வைத்தால் கஷ்டம் என்பதே கண்ணுக்கு தெரியாமல் மறையும். அதனால இந்த குபேரனோட மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்க. லட்சுமி அருள் தானே கிடைக்கும். குபேரன் வந்து செல்வத்துக்கு அதிபதி மட்டுமல்ல, பயங்களை எல்லாம் போக்கக்கூடியவன். யக்ஷாய குபேராயன்னு சொல்ல பாருங்க, அவர் வந்து பயங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். இதை தொடர்ந்து சொல்லுங்க. இந்த மந்திரத்தை அதிகபட்சம் 108 வரைக்கும் சொல்லலாம். கிழக்கு முகமா அமர்ந்து சொல்லுங்க. முதல்ல வந்து விசேஷ பூஜைன்னா அதுக்கு இனிப்பு, வாசனை பூக்கள், சந்தனம், குங்குமம், மஞ்சள், தூப தீப கற்பூர ஆரத்தி எல்லாம் அவசியம். சாதாரண பூஜைக்கு கற்பூரம் காட்டி இந்த ஊதுவத்தி காட்டி கல்கண்டு நைவேத்தியம் பண்ண போறோம். மங்களானி பவன்க்கு மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.